பல்வேறு உலக நாடுகளை சுற்றி தாயகம் திரும்பிய சிவபுரம் சிவகுருநாத சுவாமி ஆலயத்தில் உள்ள நடராஜர் சிலைக்கு ஆருத்ரா தரிசனத்தை முன்னிட்டு நடைபெற்ற சிறப்பு அபிஷேகத்தில் ஏராளமானோர் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் சீனிவாசராமன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சீனிவாசராமன், விவரங்கள் என்ன? வணக்கம் பத்மநாபன். கும்பகோணம் அருகே உள்ள சிவபுரத்தில் பழமையான தொன்மையான சிவகுருநாதன் சிங்காரவல்லி உடனுரை கோயில் அமைந்துள்ளது. இந்த கோயில் மிகவும் பழமையானது. சுமார் 1950ஆம் ஆண்டு வாக்கில் கட்டுமான பணிக்காக பள்ளம் தோண்டப்பட்ட போது அப்போது 3 அடி உயரமுள்ள அழகிய வேலைப்பாடுகள் நிறைந்த தொன்மையான நடராஜர் சிலை கிடைத்தது. அந்த சிலை இந்த ஆலயத்திலேயே வைத்து வழிபாடு நடத்தப்பட்டு வந்தது. இந்த நிலையில் இந்த சிலை 1955ஆம் ஆண்டு வாக்கில் இங்கிருந்து கடத்தப்பட்டு பல்வேறு நாடுகளில் சுற்றிய பிறகு லண்டன் அருங்காட்சியகத்தில் வந்தபோதுதான் இந்த சிலை கும்பகோணம் அருகில் உள்ள சிவபுரம் கிராமத்தைச் சேர்ந்த சிங்காரவல்லி உடனே சிவகுருநாதன் சுவாமி ஆலயத்தினுடைய சிலை என தெரிய வந்தது. பலகட்ட போராட்டங்களுக்கு பிறகு இது இந்தியாவுக்கு கொண்டு வரப்பட்டது. இந்தியாவுக்கு கொண்டு வரப்பட்டாலும் சிவபுரத்தில் உள்ள சிவகுருநாத சிலையில் போதிய பாதுகாப்பு வசதி இல்லாததால் வெளிநாட்டிலிருந்து மீட்டு வரப்பட்ட நடராஜர் சிலை திருவாரூர் தியாகராஜ சுவாமி ஆலயத்தில் உள்ள உலோக சிலைகள் பாதுகாப்பு மையத்தில் கொண்டு செல்லப்பட்டது. மீண்டும் சட்ட போராட்டங்களுக்கு பிறகு 2022ஆம் ஆண்டு இந்த ஆலயத்திற்கு கொண்டு வரப்பட்டது. இந்த கொண்டு வரப்பட்ட போது அப்போது ஒரு நாள் மட்டுமே இந்த சிலை இங்கு விழாக்கள் நடத்தப்பட்டு பின்பு மீண்டும் மையத்துக்கே கொண்டு செல்லப்பட்டது. ஆனால் இந்த வருடம் நேற்றைய தினம் வெள்ளி, இன்றைய தினம் சனி, நாளைய தினம் ஞாயிறு 3 நாட்களுக்கும் சிவபுரத்தில் இருக்கும் தெரியப்பட்டுள்ளது. இந்த நிலையில் ஆருத்ரா தரிசனத்தை முன்னிட்டு சிவபுரம் சிவகுருநாத சுவாமி ஆலயத்தில் நடராஜருக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. இதில் பால், தயிர், பன்னீர், சந்தனம், தேன், மஞ்சள் உள்ளிட்ட பல்வேறு விளவிய பொருட்கள் அபிஷேகம் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வருகிறார். இதேபோல் கும்பகோணம் அருள்மிகு நாகேஸ்வரன் சுவாமி திருக்கோவில், திருநாகேஸ்வரம் நாகநாத சுவாமி திருக்கோவில், கும்பகோணம் அபிநேகேஸ்வரர் திருக்கோவில், ஆதி கும்பேஸ்வரர் கோயில் போன்ற திருக்கோயில்களில் இன்று ஆருத்ரா தரிசனம் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. பத்மநாபன், கோயிலின் வரலாறு தொடர்பாகவும் சிறப்பு அபிஷேகங்கள் தொடர்பாகவும் முழுமையான விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி சீனிவாசரமணன்.